நம்ம வீட்டு பிள்ளைகள் படித்த பட்டாதாரிகள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, அரசாங்க வேலை வாய்ப்பு, அதுதான் என்னுடைய முதல் லட்சியம். கோவிலில் ஒரு 50 பேருக்குனாவது அரசாங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது ஒன்று. குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பது. அவ்வளோ பிரச்சனை இருக்கு. குடிநீர் பிரச்சனை மட்டும் இல்லை, விவசாயத்திற்கான தண்ணீரையும் கொண்டு வந்து சேர்ப்பது எனது கடமை. நான் அதை செஞ்சு கொடுப்பேன். அது மட்டுமல்ல, எவ்வளவோ திட்டங்களை செஞ்சிருக்கலாம். இந்த உதயகுமார் எவ்வளவோ திட்டங்களை செஞ்சிருக்கலாம். 3 துறைக்கு அமைச்சராக இருந்தவர் எதுவுமே செய்யலை. நான் இப்போ சொல்றேங்க, நான் இங்கே ஒரு அரசாங்க தொழிற்சாலையை கொண்டு வருவேன். ஒரு அரசாங்க தொழிற்சாலை வந்தால் நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலாம். அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கல்வி இருந்தாலும் இல்லைனாலும் தகுதிக்கு ஏற்ப வேலை வாய்ப்பு. அப்படி வேலை வாய்ப்பு வந்தாலே உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் சற்று முன்னேற்றம் அடையும். நான் அதுக்காக நீங்கள் வேலை வந்துருச்சுன்னா கோடீஸ்வரன் ஆயிருவீங்க, கோடீஸ்வரி ஆயிருன்னு சொல்ல வரல. ஏதோ உங்கள் குடும்ப சூழல் கொஞ்சம் மாறும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அடிப்படை தேவைகளை தீர்த்து வைப்பது தான் எங்கள் நோக்கம். இதை நாங்கள் உறுதியாக செய்வோம். ஏன்னா இப்போ என்கிட்ட எந்த பொறுப்புமே இல்லை. 2 முறை வெற்றி வாய்ப்பு இழந்த நிலையிலும் உங்கள்கிட்ட நான் மன்றாடி கேட்கிறேன், என்னிடத்தில் அங்கீகாரத்தை கொடுங்கள் என்று உங்களை கேட்டு வந்திருக்கிறேன். அங்கீகாரத்தை வழங்குங்கள், அங்கீகாரத்தை கொடுங்க. நீங்க தான் அங்கீகாரம் பெற போறீங்க. எனக்கு கொடுக்குற அங்கீகாரம் என்பது உங்களுக்கான அங்கீகாரம் என்பதை உறுதியாக சொல்றேன். வரும்போது சொன்னாரு ராமமூர்த்தி அண்ணா, கோவில் கிராமத்தில் இந்த முறை அதிகமான வாக்குகளை பெற்றால் நம்முடைய கழகத்துடைய தோழர்களுக்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தோழர்களுக்கும் நீங்கள் பரிசளிப்பு வழங்க வேண்டும் என்று என்னிடத்துல சொன்னார். நான் நிச்சயமாக வழங்குறேங்க. நம்முடைய தோழர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், யாருக்கு வேணாலும் வழங்குவோம். ஆனால் ஒரு பொருளை கொடுத்து விட்டு உங்களை விட்டு பிரிந்து செல்ல எனக்கு மனசு இல்லைங்க. நான் வெற்றி பெறுவேன், அதில் எந்தவித மாற்றம் கிடையாது. உங்களுடைய ஆதரவோடு நிச்சயமாக வெற்றி பெறுவேன், எந்தவித மாற்றமும் இல்லை. உங்களுக்கு அப்படி ஒரு பொருளை கொடுத்துட்டு நான் உங்களோட போக விரும்பலைங்க. உங்களுக்கு பொருள் கொடுப்பதெல்லாம் சும்மா. நாங்கள் ஏற்கனவே வந்து கூட இங்கே பண்ணோம். இதே ஊரில் நலத்திட்டம் வழங்கியிருக்கோம். ஒரு பொருளை கொடுப்பதுனால உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதார சூழ்நிலை மாறப்போகிறது கிடையாது. அது மாற்றம் வரப்போகிறது இல்லை. நிச்சயமாக அது மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதில்லை. நீங்கள் என்னை வெற்றி பெற வச்சிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், நான் உங்களோட வாழ ஆசைப்படுறேங்க. இந்த மண்ணில் உங்களுக்கான முன்னேற்றத்திற்காக போராட ஆசைப்படுறேன், வாழ ஆசைப்படுறேன். உங்களை முன்னேறி ஒன்று துடிக்கிறேன், அவ்வளோதான். சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செஞ்சீங்கன்னா என்னையவே உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். இது பரிசு பொருளை கொடுத்து நான் போக விரும்பல. என்னையவே ஒப்படைச்சிட்டு நீங்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர். அத்தனை உரிமைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவைகளை பூர்த்திகள் செஞ்சுக்கணுன்றதை நான் சொல்ல வந்திருக்கோம். எனக்கு அரசியலை தவிர எந்த சிந்தனையும் கிடையாதுங்க. முழுக்க நான் அரசியல் சிந்தனையோடு இருக்கிறவன், பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். மக்கள் பணியாற்றுவதுதான் என்னுடைய வேலை. எனக்கு தொழில் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு பையன் தான், சின்ன பையன். அதுவும் சின்ன பையனாக இருக்கிறான். என் மனைவி பையனை பார்த்து கேட்பீங்க, என்னடா சின்ன பையனை வச்சுருக்கீங்க, தலைவர் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டார், அவ்வளோதான். ஏன் சொல்ல வரேன்னா